நேற்று வந்து கவர்மெண்ட் ஹாலிடே விட்டுருந்தாங்கள்ல, ஸோ நானும் பாப்பாவும் கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். ஒன் டே லீவாக இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்துடுது. வந்து ஃபஸ்ட்டு அம்மா வீட்டில் தான் டிஃபன் சாப்பிட்ருந்தோம். அம்மா கையால் களி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்ச் நான் ப்ரிப்பேர் பண்ணி சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா முட்டைலாம் சாப்பிட்டுட்டு 6:30 போல் அப்பா வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டுருந்தாங்க. ரிட்டர்ன் வந்துவிட்டோம். ஏன்னா மறுநாள் ஸ்கூல் இருக்கிறனால. வந்ததுமே கோதுமை தோசை ஃபஸ்ட்டு இது பண்ணி வச்சுட்டு மாவு, உப்பு, தண்ணி போட்டு அப்படி கரைக்காமல் எடுத்து வச்சுருங்க. இதுக்கிடையில் எனக்கு பிளாக் டீ போட்டு குடிச்சிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம கோதுமை தோசைக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் கரைச்சோம்னா லங்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். நம்ம ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றையில் கரைச்சோம்னா எந்த லங்ஸும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது காம்பினேஷனாக வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்ருந்தோம். நைட் டின்னர் வந்து சிம்பிளாகவே முடிச்சிச்சு. ஆனால் பாப்பாவுக்கு மாவு தோசை தான் வேணுமா. கிரைண்டர் பிரச்சனைனால இப்போ மாவே ஆட்ட முடியாத மாதிரி போயிருச்சு. வேகமா வந்து கிரைண்டர் வாங்கணும். அவளுக்கு நான் எப்போ அது ஊற்றுனேன் மாவு தோசை வேணும், மாவு தோசை வேணும்னு சொல்லியிருந்தேன். எப்படியும் கம்பேர் பண்ணி சாப்பிட வச்சுட்டு ஹேர் பேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஊற வச்சுட்டு தூங்க போயிட்டோம்.